மூலம் தலைப்பு அபாய நிலை பறைசாற்றும் சூழ்நிலை போக்குகள் மற்றும் உருவாகும் அபாயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தி த்ரெட் லேண்ட்ஸ்கேப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் எமர்ஜிங் ரிஸ்க்ஸ். இன்றைய உலகம் விரைவாக மாற்றமடைந்து வருகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றம், சர்வதேச உறவுகள், பரிணாம உலகளாவிய நிகழ்வுகள் மற்றும் மனித சமுதாயத்தின் மாற்றங்கள் போன்றவற்றால் ஏற்படும் அபாய சூழ்நிலை பெரிதும் மாறி வருகிறது. இத்தகைய சூழ்நிலைகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அபாயங்களை அடையாளம் காண்பது, அதன் போக்குகளை புரிந்து கொள்வது மற்றும் உருவாகும் அபாயங்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறன்களும் கையாளும் செயல்திட்டங்களும் அவசியமாகின்றன. 1. அபாய நிலை என்றால் என்ன? அபாய நிலை த்ரெட் லேண்ட்ஸ்கேப் என்பது ஒரு அமைப்புக்கு, சமூகத்திற்கு அல்லது நாட்டுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான அபாயங்களின் ஒருங்கிணைந்த பார்வை ஆகும். இது இயற்கை பேரழிவுகள், மனிதர் உருவாக்கிய அபாயங்கள், இணையதள தாக்கங்கள், அரசியல் குழப்பங்கள் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியது. 2. தொடர்ச்சியான அபாய வளர்ச்சி முக்கிய போக்குகள். 2.1 இணைய பாதுகாப்பு அபாயங்கள். ransomware, phishing, zero day vulnerabilities, செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தாக்கங்கள். இவற்றால் அரசாங்கங்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகின்றனர். 2.2 இயற்கை பேரழிவுகள் மற்றும் காலநிலை மாற்றம். புயல்கள், வெள்ளம், வறட்சி ஆகியவை அதிகமாகி வருகின்றன. காலநிலை மாற்றத்தால் உணவு பற்றாக்குறை, குடிநீர் தொல்லைகள் போன்ற சுற்றுச்சூழல் அபாயங்கள் உருவாகின்றன. 2.3 அரசியல் மற்றும் சமூக அமைதிக்கான அபாயங்கள். பயங்கரவாதம், பயன்கொள்ளும் அரசியல் பிரச்சினைகள், சமூக ஊடகங்கள் வழியாக தவறான தகவல்களை பரப்பும் முயற்சிகள். 2.4 தொழில்நுட்ப முன்னேற்றம் உருவாக்கும் புதிய அபாயங்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடு. உயர் தொழில்நுட்ப ஆயுதங்கள், ஆட்டோனாமஸ் ட்ரோன்ஸ், சைபர் வார்ஃபேர், டீப் ஃபேக், மிஸ்இன்ஃபர்மேஷன். 3. உருவாகும் புதிய அபாயங்கள், எமர்ஜிங் ரிஸ்க்ஸ். 3.1 புள்ளிவிவரங்கள் மற்றும் தனிப்பட்ட தரவுகள். பட்டியலிட இயலாத அளவிற்கு தரவுகள் சேகரிக்கப்படும் இன்றைய சூழலில், அந்த தரவுகள் கையடக்கமாக்கப்படுவதால் ஏற்படும் அபாயங்கள் புதிய விதத்தில் உருவாகின்றன. 3.2 மனித ஆரோக்கிய அபாயங்கள். புதிய வைரஸ் தொற்றுகள் போன்றவை COVID-19 பிந்தைய சூழ்நிலை. மருந்து எதிர்ப்பு, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். சமூக உளவியல் நெருக்கடிகள். 3.3 செயற்கை நுண்ணறிவு அபாயங்கள். AI bias, செயற்கை தவறுகள், துணை முடிவுகள், unintended consequences. கண்காணிப்பு அரசியல், surveillance capitalism. 4. அமைப்புகளுக்கான தாக்கங்கள். சேமிப்பு பாதுகாப்பு குறைபாடு, வாடிக்கையாளர் நம்பிக்கையில் குறைவு, சட்ட மற்றும் ஒழுங்குமுறை நெருக்கடிகள், பங்குச் சந்தை இழப்புகள். 5. தடுப்பு தீர் மற்றும் மேலாண்மை வழிகள். 5.1 அபாய மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு. SWOT பகுப்பாய்வு, பாதுகாப்பு ஆய்வுகள், நிலையான கண்காணிப்பு அமைப்புகள். 5.2 மூலோபாயம் மற்றும் திட்டமிடல். BCB, பிசினஸ் கண்டினியூட்டி பிளானிங். DRB, டிசாஸ்டர் ரிகவரி பிளானிங். 5.3 தொழில்நுட்ப பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். அப்டேட் செய்யப்பட்ட இணைய பாதுகாப்பு கருவிகள். பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி. 5.4 கூட்டுறவு மற்றும் தகவல் பகிர்வு. அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கிடையிலான கூட்டணி. தகவல் பகிர்வு சூழல், இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஃப்ரேம்வொர்க். 6. எதிர்கால நோக்குகள். AI மற்றும் மஷீன் லர்னிங் அடிப்படையில் அபாயம் கணிக்கும் முறைகள். குவாண்டம் கம்ப்யூட்டிங் உருவாக்கும் புதிய பாதுகாப்பு சவால்கள். சமூக கட்டமைப்புகளுக்குள் உள்ள இயலாமைகளை கையாளும் முழுமையான அபாய மேலாண்மை நடைமுறைகள். இன்றைய நவீன உலகத்தில் அபாய நிலைகள் தொடர்ச்சியாக மாறுகின்றன. ஒவ்வொரு அமைப்பும், சமூகமும், தனிநபரும் இவைகளை கவனிக்க வேண்டிய நேரம் இது.
அபாயங்களை முறையாக புரிந்து கொண்டு அதன் போக்குகளை கணித்து உருவாகும் அபாயங்களுக்கு முறையான தீர்வுகளை முன்வைத்தாலே பாதுகாப்பான மற்றும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்க இயலும். இங்கே அபாய நிலை பறைசாற்றும் சூழ்நிலை போக்குகள் மற்றும் உருவாகும் அபாயங்கள் என்ற தலைப்பில் மேலும் விரிவாக தொடர்ச்சி விளக்கம் தரப்படுகிறது. இதனுடன் மேலே கொடுக்கப்பட்ட உள்ளடக்கம் சேர்த்து உங்கள் 20,000 எழுத்து இலக்கை எட்ட முடியும். 7. மாறும் சமூகநிலை மற்றும் அதன் அபாய விளைவுகள். 7.1 நகரமயமாதல் மற்றும் மக்கள் தொகை பெருக்கம். பெருந்தொகை மக்கள் நகரங்களுக்கு நகர்வது மூலம் மூலவளங்கள் மீது மிகுந்த அழுத்தம் ஏற்படுகிறது. வீடமைப்பு, குடிநீர், கழிவுநீர் மேலாண்மை, போக்குவரத்து ஆகியவையில் அதிகமான சிக்கல்கள் மற்றும் சுகாதார அபாயங்கள் தோன்றுகின்றன. 7.2 வேலைவாய்ப்பு மாற்றங்கள். தானியங்கி தொழில்நுட்பங்கள் ஆட்டோமேஷன் காரணமாக பாரம்பரிய வேலைகள் இல்லாமல் போகும் அபாயம். பல துறைகளில் தொழிலாளர்களுக்கு தேவையான திறன்கள் மாறுவதால் வேலைவாய்ப்பு இடைவெளி அதிகரிக்கும். 7.3 சமூக ஊடகங்கள் மூலம் உருவாகும் அபாயங்கள். தவறான தகவல் பரவல் ஃபேக் நியூஸ். சமூக வன்முறைகள் மற்றும் குழுவேறு மோதல்களுக்கு தூண்டுதல். தனிமைப்படுத்தல் மற்றும் மன அழுத்தத்தால் ஏற்படும் உளவியல் பாதிப்புகள். 8. உலகளாவிய அரசியல் மற்றும் வணிக சூழ்நிலை மாற்றங்கள். 8.1 வர்த்தக போர்கள் ட்ரேட் வார்ஸ். நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக எதிர்மறைகள் மற்றும் வரி உயர்வுகள் சில தொழில்துறைகளுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தும். 8.2 சர்வதேச அரசியல் பதற்றங்கள். நியூக்ளியர் ஆயுத அபாயம். பாகிஸ்தான் இந்தியா, ரஷ்யா யுக்ரைன், சீனா தைவான் போன்ற மோதல்களில் இருந்து மேலோங்கும் தாக்கங்கள். 8.3 சர்வதேச சட்டங்கள் மற்றும் ஒழுங்குகள். கம்பெனிகள் பல்வேறு நாடுகளில் செயல்படுவதால் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும் விதிமுறைகள் அவர்களை கடுமையாக பாதிக்கும். தரவு பாதுகாப்பு சட்டங்கள் GDPR போன்றவை மீறப்பட்டால் பெரிய அபாயங்கள் ஏற்படும். 9. சுகாதாரத்துறையில் உருவாகும் அபாயங்கள். 9.1 தொற்றுநோய்கள் மற்றும் தொற்றின் பரவல். புதிய வைரஸ்கள் உருவாகி அவை உலகளாவிய நோயாக மாறும் பாண்டேமிக்ஸ். கடுமையான பாதிப்புகள், பொருளாதார வீழ்ச்சி, மனித இழப்புகள், சுகாதார அமைப்புகளின் முடக்கம். 9.2 மனநலத்திற்கான சவால்கள். டிஜிட்டல் செயல்கள், தனிமை, வேலை அழுத்தம் ஆகியவை உளவியல் சிக்கல்களை பெருக்குகின்றன. மனநலத்துக்கான ஆதரவு கட்டமைப்புகள் குறைவாக உள்ளன. 10. எதிர்கால அபாய மேலாண்மை திறன்கள் ஃபியூச்சர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். 10.1 வினைத்திறன் மற்றும் தீர்வு அடிப்படையிலான சிந்தனை. வினைத்திறனை அடிப்படையாகக் கொண்ட நிர்வாகங்கள் எதிர்பாராத அபாயங்களை சமாளிக்கக்கூடியவை. 10.2 மாறுபட்ட அணுகுமுறைகள். இடைமுக அமைப்புகள் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ். தொழில்நுட்ப சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் பாகுபாடுகளின் அடிப்படையில் அபாய மதிப்பீடு. 10.3 சீரான கல்வி மற்றும் பயிற்சி. பணி நிலையில் உள்ளோர் மற்றும் மாணவர்கள் ஆகிய இருவருக்கும் அபாய மேலாண்மை, தகவல் பாதுகாப்பு, நெறிமுறை மேலாண்மை போன்றவற்றில் பயிற்சி தேவை. 11. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். 11.1 கடந்த கால அபாயங்களை ஆய்வு செய்வது. கொரோனா காலம் காட்டியது தரவுகள், தகவல் பகிர்வு, சமூக ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியம். சிறிய தவறுகள் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தலாம். 11.2 உயர்நிலை முன்னெச்சரிக்கை திட்டங்கள். அரசாங்க அளவில் மூலோபாய ஆக்கங்கள். தனியார் நிறுவனங்கள் மேம்படுத்த வேண்டிய அடிப்படை பாதுகாப்பு நடைமுறைகள். குறுந்தொலை வணிகம், ரிமோட் ஒர்க், ஹைபிரிட் வேலை முறை ஆகியவை தொடரும் சூழ்நிலையில் உண்டாகும் அபாயங்களை அடையாளம் காணும் திறன். நவீன உலகில் பாதுகாப்புக்கான முழுமையான பார்வை. இன்றைய உலகத்தில் அபாயங்கள் ஒன்றாக இருக்காது, பல தளங்களில் பல வடிவங்களில் மாறும். ஒவ்வொரு துறையும் அபாயங்களை கணித்து ஒரு பரந்த மற்றும் இயக்கமிக்க பாதுகாப்பு சூழ்நிலையை உருவாக்கும் கட்டாயத்தில் உள்ளது. நவீன அபாய நிலைகள் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், சமூக, அரசியல், சுகாதாரம். இதற்கான பதில்
இணைந்த அபாய மேலாண்மை இன்டெகிரேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்க விழிப்புணர்வு, முன்னறிவு மற்றும் நடவடிக்கை தேவை. பலவீன மதிப்பீடு உங்கள் அமைப்புகளில் உள்ள குறைகளை கண்டறிதல். நவீன தொழில்நுட்ப சூழலில் ஒரு அமைப்பின் தகவல் மற்றும் தளவமைப்புகளை பாதுகாக்கும் பொறுப்பு மிகவும் சிக்கலானதாக உள்ளது. இணையத்தில் இயங்கும் ஒவ்வொரு அமைப்பும் பல்வேறு வகையான தாக்கங்களுக்கு உட்படக்கூடியதாகவே உள்ளது. இந்த சூழலில் vulnerability assessment, பலவீன மதிப்பீடு என்பது தகவல் பாதுகாப்பு நிலையை பரிசோதிக்கும் ஒரு முக்கிய செயல்முறையாகும். இந்த முறையின் நோக்கம் அமைப்பில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை அடையாளம் காண்பது, மதிப்பீடு செய்வது மற்றும் அவற்றுக்கு தீர்வு காண்பதுதான். 1. பலவீன மதிப்பீடு என்றால் என்ன? பலவீன மதிப்பீடு என்பது ஒரு அமைப்பின் மென்பொருள், வன்பொருள், நெட்வொர்க், செயல்முறைகள் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகளில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை அடையாளம் காணும் செயற்பாடாகும். இது ஒரு நிறுவனத்துக்கு எதிர்பாராத சைபர் தாக்கங்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செயல்படுகிறது. 2. பலவீனங்களை விளக்கும் முக்கிய வகைகள். 2.1 மென்பொருள் குறைபாடுகள். பழைய அல்லது அப்டேட் செய்யப்படாத சிஸ்டங்கள். தோல்வியுற்ற மென்பொருள் கட்டமைப்புகள். தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ். 2.2 கட்டமைப்பு குறைபாடுகள். தவறான ஆக்சஸ் கண்ட்ரோல் அமைப்புகள். குறுகிய அல்லது எளிதில் கம்பிடக்கூடிய கடவுச்சொற்கள். அனாவசியமாக திறந்த போர்ட்ஸ். 2.3 தொழில்நுட்ப மற்றும் செயல்முறை தவறுகள். தவறான நிர்வாக அனுமதிகள். பயனர் விழிப்புணர்வு குறைபாடு. துவக்கநிலை பாதுகாப்பு போதாமை. 3. பலவீன மதிப்பீட்டு செயல்முறை. 3.1 திட்டமிடல் பிளானிங். மதிப்பீட்டின் நோக்கத்தை வரையறுக்க வேண்டும். எந்த அமைப்புகள் மதிப்பீடுக்கு உட்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். 3.2 தகவல் திரட்டல் இன்ஃபர்மேஷன் கேதரிங். OS, சாஃப்ட்வேர், நெட்வொர்க் அமைப்புகள் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்படும். சர்வீஸ் என்யூமரேஷன், பேனர் கிராபிங் போன்ற முறைகள். 3.3 பலவீனங்களை சோதித்தல் ஸ்கேனிங் டிடெக்ஷன். vulnerability scanners, Nessus, OpenVAS, NICTO போன்ற கருவிகள். OSINT, ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலம் பொதுத் தரவுகள் சேகரிப்பு. 3.4 பகுப்பாய்வு அனாலிசிஸ். கண்டறியப்பட்ட குறைபாடுகள் முக்கியத்துவம் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும். CVSS, Common Vulnerability Scoring System, மதிப்பீடு. 3.5 அறிக்கையிடல் ரிப்போர்ட்டிங். கண்டுபிடிக்கப்பட்ட பலவீனங்கள், அவற்றின் தாக்கம், சீர்திருத்த பரிந்துரைகள். 4. பலவீன மதிப்பீட்டின் வகைகள். 4.1 நெட்வொர்க் அடிப்படையிலான மதிப்பீடு. நெட்வொர்க் ஃபயர்வால், ஸ்விட்சஸ், ரவுட்டர்ஸ் என அனைத்து கட்டமைப்புகளும் பரிசோதிக்கப்படும். 4.2 அப்ளிகேஷன் லெவல் மதிப்பீடு. வெப் ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸ் போன்றவற்றில் உள்ள SQL இன்ஜெக்ஷன், XSS போன்ற பிரச்சனைகள். 4.3 வயர்லெஸ் நெட்வொர்க் மதிப்பீடு. வைஃபை பாதுகாப்பு, என்கிரிப்ஷன் பிழைகள், unauthorized device access. 4.4 ஹோஸ்ட் பேஸ்ட் மதிப்பீடு. இண்டிவிஜுவல் சர்வர்ஸ் மற்றும் எண்ட் பாயிண்ட்ஸ். 5. உபயோகிக்கப்படும் கருவிகள். கருவி விளக்கம். Nessus Commercial Vulnerability Scanner. OpenVAS Open Source Alternative. NICTO Web Application Vulnerabilities. Burp Suite Manual and Automated Web Testing. Metasploit Exploitation Framework. 6. பலவீன மதிப்பீட்டின் பயன்கள். முன்கூட்டியே அபாயங்களை கண்டறிந்து தடுக்கும் திறன். சட்ட அனுசரணை, compliance with standards like ISO 27001, BCRDSAs. வாடிக்கையாளர் நம்பிக்கையை அதிகரிக்கும். தரவிழப்பு மற்றும் நஷ்டங்களை குறைக்கும். 7. சவால்கள் மற்றும் தடை சக்திகள். போதிய நிபுணத்துவம் இல்லாத நிலை. பொறுப்பு பகிர்வில் தெளிவின்மை, who is responsible? தவறான தகவல்கள் மற்றும் பின்விளைவுகள். 8.
பலவீன மதிப்பீடு மற்றும் பென் டெஸ்டிங் வித்தியாசங்கள். அம்சம் vulnerability assessment penetration testing. நோக்கம் பலவீனங்களை கண்டறிதல், தாக்கங்களை சோதித்தல். செயல்முறை ஆட்டோமேஷன், அதிகம் மேல்நிலை கையேடு. பரிமாணம் பரந்த அளவில், ஆழமான அளவில். 9. ஒழுங்குமுறை கம்ப்ளையன்ஸ் முக்கியத்துவம். HIPAA, GDPR, ISO போன்ற தரச்சான்றுகளுக்கு இணையாக அமைப்பு செயல்பட வேண்டும். வருங்கால ஆய்வுகளுக்கு தயாராகும். 10. சிறந்த நடைமுறைகள் பெஸ்ட் பிராக்டிசஸ். மாதாந்தர காலந்தோறும் vulnerability ஸ்கேனிங், ஆட்டோ பேட்சிங் சிஸ்டம்ஸ் நிறுவல், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் RBAC, செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரெய்னிங். 11. நிகழ்தகு உதாரணங்கள் கேஸ் ஸ்டடீஸ். 11.1 Equifax hack 2017. Apache Struts சாஃப்ட்வேர் குறைபாடு. 147 மில்லியன் பயனர் தரவுகள் கசியல். 11.2 WannaCry attack. Windows ASMB vulnerability. பல நிறுவனங்களின் IT அமைப்புகள் முடக்கம். 12. எதிர்காலம் சுயபுத்தி மற்றும் AI அடிப்படையிலான மதிப்பீடுகள். AI மூலம் உணர்வு மேம்பட்ட மதிப்பீடுகள். ரியல் டைம் மானிட்டரிங் வித் த்ரெட் இன்டெலிஜென்ஸ். பிரெடிக்டிவ் த்ரெட் மாடலிங். பலவீன மதிப்பீடு என்பது வெறும் தொழில்நுட்ப செயல் மட்டுமல்ல, இது ஒவ்வொரு நிறுவனத்தின் பாதுகாப்பு பண்பாட்டின் செக்யூரிட்டி கல்ச்சர் ஒரு முக்கிய அம்சமாகும். இன்றைய சவாலான சைபர் சூழலில் தகவல் மற்றும் செயல்பாட்டு மூலதனத்தை பாதுகாக்க முறையான, திட்டமிட்ட மற்றும் பன்முக தாக்கங்களை உள்ளடக்கிய vulnerability அசெஸ்மென்ட் செய்யப்பட வேண்டும். தொலைதூர தகவல் பரிமாற்றம், மின்னணு வணிகம், இணைய தொழில்நுட்பம் ஆகியவை பரந்தளவில் வளர்ச்சியடைந்து வரும் இன்றைய சூழலில் பாதுகாப்பு என்பது நிறுவனங்களுக்கு மிகவும் முக்கியமான காரியமாக மாறியுள்ளது. பாதுகாப்பு என்பது ஒரே தடவையில் முடிவடையும் செயலல்ல, அது தொடர்ச்சியான கவனமும் மதிப்பீட்டும் செயலாற்றலும் கோரும் செயற்பாடாகும். இதனை அடிப்படையாகக் கொண்டு அபாய மேலாண்மை என்பது எந்தவொரு அமைப்பின் செயல்திறனை பாதுகாக்கவும் தாக்கங்களை குறைக்கவும் உதவும் முக்கியமான முறையாக அமைகிறது. இந்த செயல்பாட்டில் 2 முக்கியமான கூறுகள் உள்ளன: அபாய மதிப்பீடு மற்றும் முன்னுரிமை அளித்தல். அபாய மதிப்பீடு என்பது ஒரு அமைப்பிற்கு எதிராக தோன்றக்கூடிய அபாயங்களை அடையாளம் காண்பதோடு மட்டுமல்லாமல், அவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளும் என்ன என்பதை கணிக்க உதவும் செய்முறையாகும். இது நிறுவனத்திற்கு அந்த அபாயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய உதவுகிறது. முன்னுரிமை அளித்தல் என்பது பல்வேறு அபாயங்களில் மிக முக்கியமானவைகளை முதலில் கையாள்வதற்கான செயல்திட்டம் ஆகும். எல்லா அபாயங்களுக்கும் சம அளவிலான கவனம் செலுத்த முடியாது என்பதனால்தான் முன்னுரிமை என்பது அவசியமாகிறது. ஒரு நிறுவனத்தினுடைய வளங்கள் எல்லாம் வரம் பெற்றவையல்ல, ஆகவே முக்கியத்துவம் வாய்ந்த அபாயங்களுக்கு முதலில் நடவடிக்கை எடுக்க முன் திட்டமிடல் தேவைப்படும். ஒரு அபாயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை மதிப்பீடு செய்ய அதனுடைய நிகழ்தல் வாய்ப்பு மற்றும் தாக்கத்தின் தீவிரம் ஆகியவை கருதப்படும். எடுத்துக்காட்டாக, ஒரு அபாயம் மிக குறைவாக நிகழலாம், ஆனால் நிகழ்ந்தால் அதன் விளைவு பெரிதாக இருக்கலாம். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அந்த அபாயத்திற்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். இந்த வகையான மதிப்பீடுகளை செய்வதற்கான நுணுக்கமான முறைகளும் உண்டு. சில சமயங்களில் தரவுகளின் அடிப்படையில் எண்கள் பயன்படுத்தப்படும், சில சமயங்களில் செயல்திறன் அல்லது அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்டு தரமான மதிப்பீடு வழங்கப்படும். முன்னுரிமை அளிப்பதில் எண்ணிக்கைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு அபாயம் நிகழ்த்தலாக அதிக வாய்ப்புள்ளதும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதும் என்றால் அதனை உடனடியாக கையாள வேண்டியதாயிருக்கும். இது சாதாரணமாக அபாய மதிப்பெண் எனப்படுகின்ற ஒரு முறை மூலம் கணிக்கப்படும். அதற்கான நடைமுறையானது முதலில் அபாயங்களை தொகுத்தல், அதன் பிறகு ஒவ்வொன்றுக்கும் மதிப்பீடு செய்தல், பிறகு அவற்றை மிக முக்கியம், அதிகம், நடுத்தர, குறைந்த முக்கியத்துவம் ஆகிய நிலைகளில் பிரித்தல் என்பனவாகும். இந்த முறையின் மூலம் நிறுவனம் எந்த அபாயங்களை முதலில் கையாள வேண்டும் என்பதை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். மேலும்
முன்னுரிமை அளிக்கும் போது மனித வளம், பொருளாதார வளம், தொழில்நுட்பம் போன்றவற்றின் நிலைமைக்கேற்ப செயல்பட வேண்டிய கட்டாயமும் இருக்கும். ஒரு நிறுவனத்திற்கு எல்லா சமயங்களிலும் எல்லா அபாயங்களையும் உடனடியாக கையாளும் வாய்ப்பு இருக்காது. எனவே செயற்கையாக ஒழுங்காக முன் திட்டமிடல் முக்கியம். முன்னுரிமை அளிக்கும் பின் அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது நடைமுறைத்திறன் வாய்ந்த திட்டமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு நிறுவனத்தின் புலனாய்வு அலகு, பாதுகாப்பு பொறுப்பாளர்கள், மேலாண்மை குழு ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இவை தவிர நிறுவனத்தின் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடிய புறச்சூழலிய மாற்றங்களும் சட்ட நிபந்தனைகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். அவை புதிய அபாயங்களை உருவாக்கக்கூடும் அல்லது ஏற்கனவே உள்ள அபாயங்களுக்கு மேலதிக முக்கியத்துவம் சேர்க்கக்கூடும். மிக முக்கியமாக, இந்த அபாய மதிப்பீடு மற்றும் முன்னுரிமை அளித்தல் என்பது ஒருமுறை செய்துவிட்டு மறந்துவிடும் செயல் அல்ல, இது தொடர்ந்து நடைபெறும் பராமரிப்பு பணியாகும். காலந்தோறும் அபாயங்களும் தொழில்நுட்பங்களும் மாறும். எனவே நிறுவனங்கள் பசுமையாக, தன்னிறைவு வாய்ந்த முறையில் இந்த மதிப்பீடுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். முடிவில், முன்னுரிமை அளித்தல் என்பது ஒரு நிறுவனத்தின் பாதுகாப்பு விழிப்புணர்வை மேம்படுத்தும் கருவியாகும். இது ஊழியர்களின் ஒழுங்குமுறை திறனை அதிகரிக்கவும், மேலாண்மை குழுவிற்கு தெளிவான முடிவெடுப்பு வாய்ப்பை அளிக்கவும் உதவும். நாம் உள்வாங்க வேண்டியது என்னவென்றால், எல்லா அபாயங்களும் ஒரே முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. முக்கியமானவை எவை என்பதை அறிந்து, அதற்கு முதன்மையாக கவனம் செலுத்தும் பண்பையே முன்னுரிமை வழங்கல் மற்றும் அபாய மதிப்பீடு என்பதன் மையக் கருத்தாக கொள்ளலாம். தகவல் தொழில்நுட்பம் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் இன்றைய சூழலில், அமைப்புகள் பல்வேறு வகையான அச்சுறுத்தல்களையும் பாதுகாப்பு பிரச்சினைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும், மீண்டும் செயல்நிலைக்கு வரவும் முறையான பிழை நீக்கம் நெறிமுறைகள் அவசியமாகின்றன. பிழை நீக்கம் என்பது ஒரு அமைப்பில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு பிழைகள், அமைப்பு பிழைகள் அல்லது செயல்திறன் குறைபாடுகளை சரி செய்யும் செயல்முறையாகும். இதில் பல்வேறு அணுகுமுறைகள் உள்ளன. அவை இணைவு திருத்தங்கள், அமைவுகள் மாற்றம், அதிகரிக்கப்பட்ட கண்காணிப்பு, பயனர் விழிப்புணர்வு மற்றும் தானியங்கி பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவையாகும். 2. பிழை நீக்கத்தின் நோக்கம். கண்டறியப்பட்ட அபாயங்களை சரிசெய்தல், எதிர்கால அச்சுறுத்தல்களைத் தவிர்த்தல், அமைப்பின் நிலைத்தன்மையை உயர்த்தல், சட்ட நெறிமுறைகளை பின்பற்றுதல், நம்பகத்தன்மை, செயற்பாட்டு விளைவு ஆகியவற்றை பாதுகாத்தல். 3. இணைவு திருத்தங்கள், பேட்சிங். 3.1 வரையறை. இணைவு திருத்தங்கள் என்பது மென்பொருளில் காணப்படும் பாதுகாப்பு பிழைகள் அல்லது செயல்திறன் குறைபாடுகளை சீர் செய்ய தயாரிப்பாளர்கள் வெளியிடும் சிறு திருத்தங்கள் ஆகும். 3.2 செயல்முறை. குறைபாடு கண்டறியப்பட்டதும் அதன் மீது ஆய்வு நடக்கும். குறைபாட்டிற்கான தீர்வு உருவாக்கப்படும். அந்த தீர்வு இணைவு திருத்தம், பேட்ச் என வழங்கப்படும். பயனர்கள் அல்லது நிர்வாகிகள் அந்த திருத்தத்தை நிறுவ வேண்டும். 3.3 வகைகள். பாதுகாப்பு இணைவு திருத்தங்கள், செயற்பாட்டு மேம்பாட்டு திருத்தங்கள், இடைநிலை சோதனை திருத்தங்கள். 3.4 சவால்கள். தவறான திருத்தம் செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்படுத்தலாம். அனைத்து மாறுபட்ட அமைப்புகளிலும் ஒரேபோல வேலை செய்யாதபடி இருக்கலாம். திருத்தங்களை உடனே நிறுவாதது பெரும் அபாயமாகும். 4. அமைவுகள் மாற்றம், கன்ஃபிகரேஷன் சேஞ்சஸ். 4.1 பொருள். மென்பொருள் அல்லது வன்பொருள் அமைவுகளில் ஏற்படும் குறைபாடுகள் பாதுகாப்பு பிழைகளுக்கு வழிவகுக்கும். இதை தவிர்க்க சரியான அமைவுகள் மிகவும் அவசியமானவை. 4.2 எடுத்துக்காட்டுகள். தேவையற்ற பிணைய வாயில்கள் முடக்கப்படுதல், நுட்பமான கடவுச்சொற்கள் கட்டாயம் செய்யப்படுதல், தரவு பரிமாற்ற முறைகள் குறியாக்கத்துடன் இருக்கல், மேலாண்மை நுழைவுகள் வரம்புபடுத்தப்படுதல். 4.3 நடவடிக்கைகள். அமைவு சோதனை பட்டியல்கள் உருவாக்கல், நிரந்தர கண்காணிப்பு மூலம் மாற்றங்களை பதிவு செய்தல்,
தவறான அமைவுகளை சரி செய்தல். 5. பயனர் விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி. பல பாதுகாப்பு மீறல்கள் மனித பிழைகள் காரணமாகவே நிகழ்கின்றன. எனவே பயனர்கள் சந்தேகமான இணைப்புகளை திறக்கக்கூடாது. கடவுச்சொற்கள் பகிரக்கூடாது. சமூக பொய்யாக்க தகவல்களில் விழிக்க வேண்டும். பயிற்சிகள் வழியாக தவிர்க்க வேண்டிய செயல்கள் எடுத்துக்காட்டும் விளக்கப்பட வேண்டும். 6. தானியங்கி பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு. நிலையான பிழை நீக்கம் என்பது ஒருமுறை செய்யும் செயல் அல்ல, தொடர்ந்து நடைபெறும் பிழை தடுப்பு, அவதானிப்பு, பதிலளிப்பு ஆகியவை அடங்கிய செயல் ஒழுங்காக அமைய வேண்டும். தானியங்கி மென்பொருள் இணைவு. அச்சுறுத்தல் கண்டறிதல் அமைப்புகள். நடவடிக்கை சுயமெய்யறிதல் செயலிகள். நேரம் தவறாத கண்காணிப்பு வசதிகள். 7. சட்டப்பூர்வ நெறிமுறைகளும் பிழை நீக்கம். சில நிறுவனங்கள் நெறிமுறை விதிகளை பின்பற்றத் தவறினால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உள்ளாக நேரிடும். எனவே பிழை நீக்கம் முறைகள் தேசிய மற்றும் பன்னாட்டு தரங்களுடன் இணைந்திருக்க வேண்டும். தகவல் பாதுகாப்பு மேலாண்மை முறைகள் ISO IEC 27001. தனிப்பட்ட தரவுகளுக்கான சட்டம் GDPR போன்றவை. வணிகத்துறை குறிப்பிட்ட பாதுகாப்பு விதிகள். 8. நிலைத்தமைக்கும் பிழை நீக்கத் திட்டம். பிழைகளின் அதிர்வெண் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படல். உடனடி, குறுகிய கால, நீண்டகால நடவடிக்கைகள் வகைப்படுத்தப்படல். செயல்படுத்தப்பட்ட பிழை நீக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படல். தீர்வு விளைவுகள் பகுப்பாய்வு செய்யப்படல். 9. பிழை நீக்கம் தொடர்பான எடுத்துக்காட்டு நிகழ்வுகள். உதாரணம்: ஒரு நிறுவனம் தனது வலைத்தளத்தில் பழைய நிரல் தொகுப்பை பயன்படுத்தியிருந்தது. அதில் கண்டுபிடிக்கப்பட்ட பாதுகாப்பு குறைபாடு மூலம் ஊடுருவல் நடந்தது. இந்த நிகழ்வுக்கு பின் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட பிழை நீக்கம்: பழைய நிரல்களை புதுப்பித்தல், பாதுகாப்பு அமைவுகளை மாற்றல், பயனர்களுக்கு கடவுச்சொல் மாற்ற அறிவுறுத்தல், பயிற்சி வகுப்புகள் ஏற்பாடு. பிழை நீக்கம் என்பது அமைப்பின் பாதுகாப்புக்காக கட்டாயமான செயல். தவிர்க்க முடியாத, நிகழ்ந்துவிடக்கூடிய அபாயங்களை தடுக்கும் ஒரே வழி தவிர்க்கக்கூடிய பிழைகளை சரி செய்வதிலேயே உள்ளது. அதனால் இணைவு திருத்தங்கள், அமைவுகள் மாற்றங்கள், பயிற்சி, தானியக்க கண்காணிப்பு ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு மீறல்களை தவிர்க்கும் ஒரு முழுமையான பாதுகாப்பு சூழலை உருவாக்கும். இவ்வாறு செயல்படுவதுதான் நவீன தகவல் அமைப்புகளில் நிலைத்தன்மையை பெறுவதற்கான அறிவார்ந்த வழியாகும். இன்றைய காலகட்டத்தில் தகவல் அமைப்புகள் அதிக அளவிலான தரவுகள், பயன்பாடுகள், பயன்பாட்டாளர்கள் மற்றும் சாதனங்களுடன் இயங்குகின்றன. இதனால் பல்வேறு வகையான பாதுகாப்பு அபாயங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இந்த அபாயங்களை முன்கூட்டியே கண்டறிந்து மதிப்பீடு செய்து சரியான முறையில் பதிலளிக்க வேண்டிய தேவை அதிகரித்து வருகிறது. இதற்காக நிறுவப்பட்டுள்ள முறையானது பண்புமிக்க அபாய மேலாண்மை அல்லது DVM எனப்படும். இந்த செயல்முறை சரியான புள்ளி மதிப்பீடுகளுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னுரிமைப்படுத்தும் செயற்கை ஒழுங்காக அமைகிறது. DVM செயல்முறை மிகவும் பரந்தது, காலமிகுதி தேவைப்படும், பல நிலைகள் கொண்டது என்பதால் இதில் தானியக்கமூட்டல் மற்றும் ஒருங்கிணைப்பு முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவ்விரண்டும் சேர்ந்து செயல்முறைகளை வேகமாகவும் நம்பகமாகவும் மாற்றுகின்றன. 2. தானியக்கமூட்டல் ஆட்டோமேஷன் என்றால் என்ன? தானியக்கமூட்டல் என்பது மனித ஈடுபாட்டை குறைத்து இயந்திரங்களினாலோ மென்பொருட்களினாலோ ஒரு செயல் இயங்கச் செய்வது. தகவல் பாதுகாப்பு சூழலில் இது பின்வருவனவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. பிழை கண்டறிதல். புள்ளிவிவர சுருக்கம். பிழை நீக்க செயல்கள். கண்காணிப்பு மற்றும் அறிக்கையிடல். எடுத்துக்காட்டு: ஒரு பாதுகாப்பு குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அது தானாகவே பதிவு செய்யப்படும், அதன் மீது தீர்வு தேடப்படும், நிர்வாகிக்கு தகவல் அனுப்பப்படும். 3. ஒருங்கிணைப்பு ஆர்கெஸ்ட்ரேஷன் என்றால் என்ன? ஒருங்கிணைப்பு என்பது பல தானியக்க செயல்களை ஒன்று சேர்த்து ஒழுங்காக ஒரே நடைமுறையாக இயங்கச் செய்வதை குறிக்கும். இதில் பல்வேறு கருவிகள், செயலிகள்,
தரவுத் துணைகள் இணைக்கப்பட்டு ஒரே நோக்கிற்காக செயல்படும். எடுத்துக்காட்டு: பிழை உணர்ந்ததும் அது குறித்த தகவல் பாதுகாப்பு அணிக்கு அனுப்பப்படும். அதனுடன் இணைந்த திருத்த வழிமுறை செயல்படுத்தப்படும். பின்னர் பிழை மீளச் சோதிக்கப்படும். 4. DVM செயல்முறையின் கட்டட அமைப்பு. DVM என்பது கீழ்க்கண்ட அடுக்குகளில் அமைகிறது. 1. பிழை மற்றும் அபாயங்களை கண்டறிதல். 2. அவைகளுக்கு மதிப்பீடு அளித்தல். 3. முன்னுரிமை அளித்தல். 4. பிழை நீக்க நடவடிக்கைகள். 5. தகவலளித்தல் மற்றும் அறிக்கையிடல். இந்த ஒவ்வொரு அடுக்கிலும் தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் மிகவும் பயனளிக்கக்கூடியவை. 5. தானியக்கமூட்டலின் பயன்கள். வேகமடைதல். மனித கைகளால் நடைபெறும் செயல்களை விட மிக விரைவில் முடிக்க இயலும். தவறுகளை குறைத்தல். இயந்திரங்கள் ஒரே மாதிரியாக செயல்படுவதால் தவறுகள் குறைவாகும். நம்பகத்தன்மை. ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி செயற்படுவதால் தீர்வின் தரம் உயரும். மிக அளவிலான புள்ளிவிவர கையாளல். பல்லாயிரக்கணக்கான பிழைகள் தானாகவே பரிசீலிக்கப்படலாம். 6. ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம். பல்வேறு கருவிகள், வலையமைப்பு பாதுகாப்பு, தரவு கருவிகள், விண்ணக சேவைகள் ஒருங்கிணைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. செயல்முறை தடைகளை அகற்றுகிறது. செயல் ஒருங்கிணைந்ததாக செயல்படுவதால் முடிவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டவை. 7. ஒருங்கிணைந்த TVM மாதிரிகள். 7.1 அபாய ஓட்டவழி vulnerability flow. பிழை உணர்வு கருவி கண்டறியும். அதனை பிழை நிர்வாக அமைப்பில் பதிவு செய்யும். அதற்கான தீர்வு தானாகவே தேடப்படுகிறது. தீர்வு நிறுவப்படுகின்றது. மறுசோதனை தானாகவே நடைபெறுகிறது. இந்த முறையில் மனித தலையீடு தேவையில்லை. 8. சவால்கள் மற்றும் தீர்வுகள். சவால் தீர்வு. கருவிகள் இடையே இணைப்பு இல்லை. API அடிப்படையிலான ஒருங்கிணைப்பு. தவறான தானியக்க நடவடிக்கைகள். முன்னோட்ட சோதனைகள். செயற்கை அறிவு உத்திகள். முழுமையான கண்காணிப்பு இல்லாமை. ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையங்கள் SOC. பயனர் எதிர்ப்பு பயிற்சி, விழிப்புணர்வு, கட்டமைப்பியல் தளர்வுகள். 9. நிறுவன பயன்கள். நேரச் சேமிப்பு. மனித வளச் செலவினம் குறைப்பு. விரைவான பதிலளிப்பு. பாதுகாப்பு தரம் உயர்நிலைக்கு செல்லும். தகவல் அமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் சட்ட அனுசரணை மேம்படுதல். தானியக்கமூட்டலும் ஒருங்கிணைப்பும் இணைந்து நிறுவனம் பாதுகாப்பு செயல்முறைகளை திறமையாக கையாள உதவுகின்றன. இது இன்றைய தொழில்நுட்ப சூழலில் ஒரு கட்டாய தேவை. TVM செயல்முறை மென்மையடைய வேண்டுமானால் பிழைகளை அடையாளம் காண்பதில் தொடங்கி அவற்றை சரிசெய்யும் வரை உள்ள ஒவ்வொரு கட்டத்திலும் தானியக்கமூட்டலும் ஒருங்கிணைப்பும் நுணுக்கமாகச் செயல்பட வேண்டும். அதனால்தான் இன்றைய வளர்ச்சியடைந்த நிறுவனங்களில் பாதுகாப்பு என்பது மனித திறன்களை விட மேலதிகமாக தானியக்கமும் திட்டமிடப்பட்ட ஒருங்கிணைப்பும் சார்ந்ததாக மாறி வருகிறது. இது ஒரு வளர்ச்சியடையும் அமைப்பின் அடிப்படை தூணாக இருக்கின்றது. 11. செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் தொடர்பான பங்கு. இன்றைய பாதுகாப்பு சூழ்நிலைகளில் செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் இயந்திர கற்றல் ML நுட்பங்கள் TVM செயல்களில் தானியக்கமூட்டலுக்கு பெரும் தூண்டுதலாக இருக்கின்றன. பயன்கள். புதிய பிழைகளை முன்னறிவிப்பு செய்ய இயலும். பிழைகளின் தாக்கத்தை கணிக்க உதவும். முன்னுரிமை அளிப்பது மனவுணர்வின் அடிப்படையில் இல்லாமல் தரவின் அடிப்படையில் அமையும். முறைகேடுகளை உருவாகும் தருணத்தில் கண்டுபிடித்து பதிலளிக்க வழிவகுக்கும். எடுத்துக்காட்டு: ஒரு அமைப்பில் தவறான உள்நுழைவுச் செயல்கள் தொடர்ச்சியாக நிகழும்போது இயந்திர கற்றல் செயலி அதை ஏற்கனவே அறிவு வாய்ந்த செயலை கொண்டு புரிந்து நிர்வாகிக்கு எச்சரிக்கை அனுப்பும். 12. ஒருங்கிணைப்பட்ட தளங்களின் இணைப்பு. தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் வெறும் தனித்தனி கருவிகளைப் பற்றியது அல்ல, அவை அனைத்து தளங்கள் மற்றும் அமைப்புகளை இணைக்கும் இடையகங்களாக அமைகின்றன. தள வகைகள். நிரல் மேலாண்மை தளங்கள், சோதனை மற்றும் பரிசோதனை வலையமைப்புகள், பதிலளிப்பு செயல்திட்டங்கள், தகவல் பகிர்வு அமைப்புகள், நிபுணர் அறிவுறுத்தல் அமைப்புகள்.
இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் கீழ் ஒன்றோடொன்று செயல்படும்போது டிவிஎம் ஒரு முழுமை வாய்ந்த மேலாண்மை கட்டமைப்பாக உருவாகிறது. 13 தானியக்க மற்றும் ஒருங்கிணைப்பு நடைமுறை SOAR. SOAR என்பது செக்யூரிட்டி ஆர்கெஸ்ட்ரேஷன், ஆட்டோமேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் எனப்படும் பாதுகாப்பு மேலாண்மையின் 3ஆம் தலைமுறை. தமிழில் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு, தானியக்க நடவடிக்கைகள், செயற்பாட்டு பதிலளிப்பு. இந்த முறை மூலம் பல்வேறு பாதுகாப்பு நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. சம்பவங்கள் தானாகவே பதிலளிக்கப்படுகின்றன. பிழைகள் விரைவில் சரிசெய்யப்படுகின்றன. இது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்கியுள்ளது. 14 செயல்வினை திட்டங்கள் மற்றும் தானியக்க வட்டங்கள். டிவிஎம்மில் தானியக்கத்துக்கு பின்னால் இருக்கும் செயல்வினை திட்டங்கள் பிளேபுக்ஸ் என்பது முன்னர் வரையறுக்கப்பட்ட செயல்முறை தொகுப்புகளாகும். பயன்கள்: ஒரேவிதமான பாதுகாப்பு பிழைகளுக்கு ஒரே பதில் கிடைக்கும். மனித தலையீடு தேவையின்றி பயிற்சி அளிக்கப்படாத போதிலும் செயல்கள் நடைபெறும். செயல்முறை நியமம் நிலைத்திருக்கிறது. எடுத்துக்காட்டு: 1. ஒரு பிழை கண்டறியப்பட்டால் 2. அதற்குரிய செயல்வினை திட்டம் செயல்படுத்தப்படும். 3. தீர்வான திருத்த நிறுவப்படும். 4. கண்காணிப்பு தானாகவே ஆரம்பிக்கப்படும். 15. கண்காணிப்பு மற்றும் அறிக்கையிடல். தானியக்கமூட்டல் மட்டும் போதாது, அதன் விளைவுகளை தொடர்ந்து கண்காணித்தல் மற்றும் பரிசீலனை செய்வதும் அவசியமாகிறது. நிகழ்வுகளின் பதிவு தானாகவே உருவாகும். அபாயம் குறைந்ததா அதிகரித்ததா என்பதை வரிவடிவமாக அறிக்கைகள் வழங்கும். கணினி செயற்பாடுகள், பயனர் நடவடிக்கைகள், பிழை திருத்தங்கள் ஆகியவை அனைத்தும் ஒரே இடத்தில் தொகுக்கப்படும். 16. ஒருங்கிணைத்தல் மூலம் நேர்மறை விளைவுகள். முழுமையான பொறுப்புணர்வு அக்கவுண்டபிலிட்டி. சீரான செயல்முறை கன்சிஸ்டன்சி. வழிகாட்டிய அடிப்படையில் செயல்கள் பாலிசி பேஸ்ட் ஆக்ஷன்ஸ். சட்ட விரோதங்களில் இருந்து பாதுகாப்பு கம்ப்ளையன்ஸ். திடமான மீள்தொகுப்பு திறன் ரெசிலியன்ஸ். 17. எதிர்கால பார்வை. தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் தொடர்ந்து மேம்படும் போது எதிர்காலத்தில் தானியக்கமான தீர்வுகள். மனிதத்தின் கையினின்று இயந்திரத்தின் கைக்கு முடிவு மாற்றம். முழுமையான செயற்கை அறிவு அமைப்புகள். தகவல் பாதுகாப்பு முழுக்க ஒரு இயக்க கோளாறாக செயல்படும். இது நிறுவனங்களின் பாதுகாப்பு நெறிமுறைகளை புதிய இலக்குகளுக்கு தூண்டிவைக்கும். தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் பண்புமிக்க அபாய மேலாண்மையில் வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளன. இவற்றின் சரியான பயன்பாட்டின் மூலம் செயல்முறைகள் தெளிவாகும், நிலைத்தன்மை பெருகும், பதிலளிக்கும் நேரம் குறையும், பாதுகாப்பு முழுமையாக உறுதிப்படுத்தப்படும். அதனால் அமைப்புகள் இப்போது மாற்றத்தை ஏற்க வேண்டும். தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் ஏற்க வேண்டிய விருப்பமல்ல, கட்டாயமான செயல் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. 19. பாதுகாப்பு தகவல் மற்றும் நிகழ்வு மேலாண்மை சிஎம் உடன் ஒருங்கிணைப்பு. சிஎம் என்பது நிறுவனத்தின் பாதுகாப்பு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து பகுப்பாய்வு செய்து அவற்றின் அபாய நிலையை மதிப்பிடும் அமைப்பு. ஒருங்கிணைப்பு முக்கியத்துவம். சிஎம் கருவி கண்டறிந்த பிழைகளை தானியக்கமாக டிவிஎம் முறைக்கு அனுப்புதல். டிவிஎம் மூலம் அவற்றுக்கு உடனடியாக பதிலளிக்க தானியக்க செயல்கள் தொடங்குதல். இல் இருந்து பெறப்படும் கண்காணிப்பு தரவை டிவிஎம் நடவடிக்கைகளில் பயன்படுத்துதல். இது நிறுவனம் முழுவதும் பாதுகாப்பு தகவல் பரிமாற்றத்தை விரைவாகவும் சீராகவும் செய்கிறது. 20. அசிங்கமான செயல்கள் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான தானியக்க நடவடிக்கைகள். பல அபாயங்கள் நிறுவனத்துக்குள் அசிங்கமாக ஸ்டெல்தலி செயல்படுகின்றன. டிவிஎம் இல் பிழைகள் மற்றும் அபாயங்கள் புலப்படாமல் இருக்க வாய்ப்பு குறைக்கப்படுகிறது. நுண்ணறிவு புள்ளிவிவர கண்காணிப்புடன் மிகச்சிறிய மாற்றங்களும் கூட கண்டறியப்படுகின்றன. அவற்றுக்கு முன்கூட்டியே தானியக்க திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 21. பாதுகாப்பு சம்பவ மேலாண்மை இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் இல் தானியக்கமும் ஒருங்கிணைப்பும். சம்பவ மேலாண்மையில்
வேகமாக செயல்படுவது முக்கியம். சம்பவங்களை கண்டறிதல், டிடெக்ஷன். அவற்றை தானாகவே வகைப்படுத்தல், கிளாசிஃபிகேஷன். சம்பவத்தை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும் செயல்முறை, இன்வெஸ்டிகேஷன் ரெமீடியேஷன். முடிவுகளை தொகுத்து அறிக்கை செய்யும் செயல்முறை, ரிப்போர்ட்டிங். இவை அனைத்தும் தானியக்கமாக செயல்பட்டு ஒருங்கிணைந்த முறையில் நடக்க வேண்டும். 22. தானியக்க நடவடிக்கைகளுக்கான தொழில்நுட்பங்கள். ஸ்கிரிப்ட் எழுத்து, ஸ்கிரிப்டிங் சோகஸ்மெலி பழமையான ஆனால் இன்னும் பயனுள்ள வழி. API, அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ் சோகஸ்மெலி கருவிகள் இடையே தகவல் பரிமாற்றத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் பயன்படும். கிளவுட் சேவைகள், வலுவான கணினி வளங்களை பயன்படுத்தி தானியக்க செயல்களை இயக்குதல். கணினி இயக்க உத்திகள், ரன்புக்ஸ் சோகஸ்மெலி செயல் திட்டங்களுக்கு அடிப்படையாகும். 23. ஒருங்கிணைப்பில் தரவுத்தளங்களின் பங்கு. தரவு என்பது பாதுகாப்பு மேலாண்மையின் இதயம். ஒருங்கிணைப்பு தரவுத்தளங்களை இணைத்து பிழைகளை சுட்டிக்காட்டும். தரவு மூலங்கள், அமைப்பின் வலைப்பின்னல், பயனர் செயல்கள், செயல்பாட்டு பதிவுகள். தரவு ஒருங்கிணைப்பு, பல்வேறு தரவுகளை ஒரே இடத்தில் ஒழுங்குபடுத்துதல். பகுப்பாய்வு, தரவின் அடிப்படையில் அபாயங்களை அடையாளம் காண்டல். 24. மனித ஆளுமை மற்றும் பயிற்சி. தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் இருந்தாலும் மனிதனின் பங்கு குறையவில்லை. கருவிகளை சரியாக இயக்க பயிற்சி வேண்டும். தற்செயல் விழிப்புணர்வு, சிச்சுவேஷனல் அவேர்னஸ் வளர்க்கப்பட வேண்டும். புதிய அபாயங்களை கண்டுபிடிப்பதில் மனித நுண்ணறிவு தேவைப்படும். இன்றைய காலகட்டத்தில் தகவல் அமைப்புகள் அதிக அளவிலான தரவுகள், பயன்பாடுகள், பயன்பாட்டாளர்கள் மற்றும் சாதனங்களுடன் இயங்குகின்றன. இதனால் பல்வேறு வகையான பாதுகாப்பு அபாயங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இந்த அபாயங்களை முன்கூட்டியே கண்டறிந்து, மதிப்பீடு செய்து, சரியான முறையில் பதிலளிக்க வேண்டிய தேவை அதிகரித்து வருகிறது. இதற்காக நிறுவப்பட்டுள்ள முறையானது பண்புமிக்க அபாய மேலாண்மை அல்லது DVM எனப்படும். இந்த செயல்முறை சரியான புள்ளி மதிப்பீடுகளுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னுரிமைப்படுத்தும் செயற்கை ஒழுங்காக அமைகிறது. DVM செயல்முறை மிகவும் பரந்தது, காலமிகுதி தேவைப்படும், பல நிலைகள் கொண்டது என்பதால் இதில் தானியக்கமூட்டல் மற்றும் ஒருங்கிணைப்பு முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவ்விரண்டும் சேர்ந்து செயல்முறைகளை வேகமாகவும் நம்பகமாகவும் மாற்றுகின்றன. 2. தானியக்கமூட்டல், ஆட்டோமேஷன் என்றால் என்ன? தானியக்கமூட்டல் என்பது மனித ஈடுபாட்டை குறைத்து, இயந்திரங்களினாலோ மென்பொருட்களினாலோ ஒரு செயல் இயங்கச் செய்வது. தகவல் பாதுகாப்பு சூழலில் இது பின்வருவனவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. பிழை கண்டறிதல். புள்ளிவிவர சுருக்கம். பிழை நீக்க செயல்கள். கண்காணிப்பு மற்றும் அறிக்கையிடல். எடுத்துக்காட்டு, ஒரு பாதுகாப்பு குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அது தானாகவே பதிவு செய்யப்படும், அதன் மீது தீர்வு தேடப்படும், நிர்வாகிக்கு தகவல் அனுப்பப்படும். 3. ஒருங்கிணைப்பு, ஆர்கெஸ்ட்ரேஷன் என்றால் என்ன? ஒருங்கிணைப்பு என்பது பல தானியக்க செயல்களை ஒன்று சேர்த்து ஒழுங்காக ஒரே நடைமுறையாக இயங்கச் செய்வதை குறிக்கும். இதில் பல்வேறு கருவிகள், செயலிகள், தரவுத் துணைகள் இணைக்கப்பட்டு ஒரே நோக்கிற்காக செயல்படும். எடுத்துக்காட்டு, பிழை உணர்ந்ததும் அது குறித்த தகவல் பாதுகாப்பு அணிக்கு அனுப்பப்படும், அதனுடன் இணைந்த திருத்த வழிமுறை செயல்படுத்தப்படும், பின்னர் பிழை மீளச் சோதிக்கப்படும். 4. DVM செயல்முறையின் கட்டட அமைப்பு. DVM என்பது கீழ்க்கண்ட அடுக்குகளில் அமைகிறது. 1. பிழை மற்றும் அபாயங்களை கண்டறிதல். 2. அவைகளுக்கு மதிப்பீடு அளித்தல். 3. முன்னுரிமை அளித்தல். 4. பிழை நீக்க நடவடிக்கைகள். 5. தகவலளித்தல் மற்றும் அறிக்கையிடல். இந்த ஒவ்வொரு அடுக்கிலும் தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் மிகவும் பயனளிக்கக்கூடியவை. 5. தானியக்கமூட்டலின் பயன்கள். வேகமடைதல், மனித கைகளால் நடைபெறும் செயல்களை விட மிக விரைவில் முடிக்க இயலும். தவறுகளை குறைத்தல், இயந்திரங்கள் ஒரே மாதிரியாக செயல்படுவதால் தவறுகள் குறைவாகும். நம்பகத்தன்மை, ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி செயற்படுவதால்
தீர்வின் தரம் உயரும். மிக அளவிலான புள்ளிவிவர கையாளல், பல்லாயிரக்கணக்கான பிழைகள் தானாகவே பரிசீலிக்கப்படலாம். 6. ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம். பல்வேறு கருவிகள், வலையமைப்பு பாதுகாப்பு, தரவுக் கருவிகள், விண்ணக சேவைகள் ஒருங்கிணைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. செயல்முறை தடைகளை அகற்றுகிறது. செயல் ஒருங்கிணைந்ததாக செயல்படுவதால் முடிவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டவை. 7. ஒருங்கிணைந்த டிவிஎம் மாதிரிகள். 7.1 அபாய ஓட்டவழி vulnerability flow. பிழை உணர்வு கருவி கண்டறியும். அதனை பிழை நிர்வாக அமைப்பில் பதிவு செய்யும். அதற்கான தீர்வு தானாகவே தேடப்படுகிறது. தீர்வு நிறுவப்படுகின்றது. மறுசோதனை தானாகவே நடைபெறுகிறது. இந்த முறையில் மனித தலையீடு தேவையில்லை. 8. சவால்கள் மற்றும் தீர்வுகள். சவால் தீர்வு. கருவிகள் இடையே இணைப்பு இல்லை. API அடிப்படையிலான ஒருங்கிணைப்பு. தவறான தானியக்க நடவடிக்கைகள், முன்னோட்ட சோதனைகள், செயற்கை அறிவு உத்திகள். முழுமையான கண்காணிப்பு இல்லாமை. ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையங்கள் SOC. பயனர் எதிர்ப்பு பயிற்சி, விழிப்புணர்வு, கட்டமைப்பியல் தளர்வுகள். 9. நிறுவன பயன்கள். நேரச் சேமிப்பு, மனித வளச் செலவினம் குறைப்பு, விரைவான பதிலளிப்பு, பாதுகாப்பு தரம் உயர்நிலைக்கு செல்லும். தகவல் அமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் சட்ட அனுசரணை மேம்படுதல். தானியக்கமூட்டலும் ஒருங்கிணைப்பும் இணைந்து நிறுவனம் பாதுகாப்பு செயல்முறைகளை திறமையாக கையாள உதவுகின்றன. இது இன்றைய தொழில்நுட்ப சூழலில் ஒரு கட்டாய தேவை. டிவிஎம் செயல்முறை மென்மையடைய வேண்டுமானால் பிழைகளை அடையாளம் காண்பதில் தொடங்கி அவற்றை சரிசெய்யும் வரை உள்ள ஒவ்வொரு கட்டத்திலும் தானியக்கமூட்டலும் ஒருங்கிணைப்பும் நுணுக்கமாகச் செயல்பட வேண்டும். அதனால்தான் இன்றைய வளர்ச்சியடைந்த நிறுவனங்களில் பாதுகாப்பு என்பது மனித திறன்களை விட மேலதிகமாக தானியக்கமும் திட்டமிடப்பட்ட ஒருங்கிணைப்பும் சார்ந்ததாக மாறி வருகிறது. இது ஒரு வளர்ச்சியடையும் அமைப்பின் அடிப்படை தூணாக இருக்கின்றது. 11. செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் தொடர்பான பங்கு. இன்றைய பாதுகாப்பு சூழ்நிலைகளில் செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் இயந்திர கற்றல் ML நுட்பங்கள் டிவிஎம் செயல்களில் தானியக்கமூட்டலுக்கு பெரும் தூண்டுதலாக இருக்கின்றன. பயன்கள். புதிய பிழைகளை முன்னறிவிப்பு செய்ய இயலும். பிழைகளின் தாக்கத்தை கணிக்க உதவும். முன்னுரிமை அளிப்பது மனவுணர்வின் அடிப்படையில் இல்லாமல் தரவின் அடிப்படையில் அமையும். முறைகேடுகளை உருவாகும் தருணத்தில் கண்டுபிடித்து பதிலளிக்க வழிவகுக்கும். எடுத்துக்காட்டு: ஒரு அமைப்பில் தவறான உள்நுழைவுச் செயல்கள் தொடர்ச்சியாக நிகழும்போது இயந்திர கற்றல் செயலி அதை ஏற்கனவே அறிவு வாய்ந்த செயலைக் கொண்டு புரிந்து நிர்வாகிக்கு எச்சரிக்கை அனுப்பும். 12. ஒருங்கிணைப்பட்ட தளங்களின் இணைப்பு. தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் வெறும் தனித்தனி கருவிகளைப் பற்றியது அல்ல, அவை அனைத்து தளங்கள் மற்றும் அமைப்புகளை இணைக்கும் இடையகங்களாக அமைகின்றன. தள வகைகள். நிரல் மேலாண்மை தளங்கள், சோதனை மற்றும் பரிசோதனை வலையமைப்புகள், பதிலளிப்பு செயல்திட்டங்கள், தகவல் பகிர்வு அமைப்புகள், நிபுணர் அறிவுறுத்தல் அமைப்புகள். இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் கீழ் ஒன்றோடொன்று செயல்படும்போது டிவிஎம் ஒரு முழுமை வாய்ந்த மேலாண்மை கட்டமைப்பாக உருவாகிறது. 13. தானியக்க மற்றும் ஒருங்கிணைப்பு நடைமுறை SOAR. SOAR என்பது செக்யூரிட்டி ஆர்கெஸ்ட்ரேஷன், ஆட்டோமேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் எனப்படும் பாதுகாப்பு மேலாண்மையின் 3ஆம் தலைமுறை. தமிழில் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு, தானியக்க நடவடிக்கைகள், செயற்பாட்டு பதிலளிப்பு. இந்த முறை மூலம் பல்வேறு பாதுகாப்பு நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. சம்பவங்கள் தானாகவே பதிலளிக்கப்படுகின்றன. பிழைகள் விரைவில் சரிசெய்யப்படுகின்றன. இது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்கியுள்ளது. 14. செயல்வினை திட்டங்கள் மற்றும் தானியக்க வட்டங்கள். டிவிஎம்மில் தானியக்கத்துக்கு பின்னால் இருக்கும் செயல்வினை திட்டங்கள் பிளேபுக்ஸ் என்பது முன்னர் வரையறுக்கப்பட்ட செயல்முறை தொகுப்புகளாகும். பயன்கள்.
ஒரேவிதமான பாதுகாப்பு பிழைகளுக்கு ஒரே பதில் கிடைக்கும். மனித தலையீடு தேவையின்றி பயிற்சி அளிக்கப்படாத போதிலும் செயல்கள் நடைபெறும். செயல்முறை நியமம் நிலைத்திருக்கிறது. எடுத்துக்காட்டு: 1. ஒரு பிழை கண்டறியப்பட்டால் 2. அதற்குரிய செயல்வினை திட்டம் செயல்படுத்தப்படும். 3. தீர்வான திருத்த நிறுவப்படும். 4. கண்காணிப்பு தானாகவே ஆரம்பிக்கப்படும். 15. கண்காணிப்பு மற்றும் அறிக்கையிடல். தானியக்கமூட்டல் மட்டும் போதாது, அதன் விளைவுகளை தொடர்ந்து கண்காணித்தல் மற்றும் பரிசீலனை செய்வதும் அவசியமாகிறது. நிகழ்வுகளின் பதிவு தானாகவே உருவாகும். அபாயம் குறைந்ததா அதிகரித்ததா என்பதை வரிவடிவமாக அறிக்கைகள் வழங்கும். கணினி செயற்பாடுகள், பயனர் நடவடிக்கைகள், பிழை திருத்தங்கள் ஆகியவை அனைத்தும் ஒரே இடத்தில் தொகுக்கப்படும். 16. ஒருங்கிணைத்தல் மூலம் நேர்மறை விளைவுகள். முழுமையான பொறுப்புணர்வு, அக்கவுண்டபிலிட்டி. சீரான செயல்முறை, கன்சிஸ்டன்சி. வழிகாட்டிய அடிப்படையில் செயல்கள், பாலிசி பேஸ்ட் ஆக்ஷன்ஸ். சட்ட விரோதங்களில் இருந்து பாதுகாப்பு, கம்ப்ளையன்ஸ். திடமான மீள்தொகுப்பு திறன், ரெசிலியன்ஸ். 17. எதிர்கால பார்வை. தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் தொடர்ந்து மேம்படும் போது, எதிர்காலத்தில் தானியக்கமான தீர்வுகள். மனிதத்தின் கையினின்று இயந்திரத்தின் கைக்கு முடிவு மாற்றம். முழுமையான செயற்கை அறிவு அமைப்புகள். தகவல் பாதுகாப்பு முழுக்க ஒரு இயக்கக் கோளாறாக செயல்படும். இது நிறுவனங்களின் பாதுகாப்பு நெறிமுறைகளை புதிய இலக்குகளுக்கு தூண்டிவைக்கும். தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் பண்புமிக்க அபாய மேலாண்மையில் வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளன. இவற்றின் சரியான பயன்பாட்டின் மூலம் செயல்முறைகள் தெளிவாகும், நிலைத்தன்மை பெருகும், பதிலளிக்கும் நேரம் குறையும், பாதுகாப்பு முழுமையாக உறுதிப்படுத்தப்படும். அதனால் அமைப்புகள் இப்போது மாற்றத்தை ஏற்க வேண்டும். தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் ஏற்க வேண்டிய விருப்பமல்ல, கட்டாயமான செயல் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. 19. பாதுகாப்பு தகவல் மற்றும் நிகழ்வு மேலாண்மை, சிஎம் உடன் ஒருங்கிணைப்பு. சிஎம் என்பது நிறுவனத்தின் பாதுகாப்பு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து, பகுப்பாய்வு செய்து, அவற்றின் அபாய நிலையை மதிப்பிடும் அமைப்பு. ஒருங்கிணைப்பு முக்கியத்துவம். சிஎம் கருவி கண்டறிந்த பிழைகளை தானியக்கமாக டிவிஎம் முறைக்கு அனுப்புதல். டிவிஎம் மூலம் அவற்றுக்கு உடனடியாக பதிலளிக்க தானியக்க செயல்கள் தொடங்குதல். இல் இருந்து பெறப்படும் கண்காணிப்பு தரவை டிவிஎம் நடவடிக்கைகளில் பயன்படுத்துதல். இது நிறுவனம் முழுவதும் பாதுகாப்பு தகவல் பரிமாற்றத்தை விரைவாகவும் சீராகவும் செய்கிறது. 20. அசிங்கமான செயல்கள் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான தானியக்க நடவடிக்கைகள். பல அபாயங்கள் நிறுவனத்துக்குள் அசிங்கமாக, ஸ்டெல்தலி செயல்படுகின்றன. டிவிஎம் இல் பிழைகள் மற்றும் அபாயங்கள் புலப்படாமல் இருக்க வாய்ப்பு குறைக்கப்படுகிறது. நுண்ணறிவு புள்ளிவிவர கண்காணிப்புடன் மிகச்சிறிய மாற்றங்களும் கூட கண்டறியப்படுகின்றன. அவற்றுக்கு முன்கூட்டியே தானியக்க திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 21. பாதுகாப்பு சம்பவ மேலாண்மை, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் இல் தானியக்கமும் ஒருங்கிணைப்பும். சம்பவ மேலாண்மையில் வேகமாகச் செயல்படுவது முக்கியம். சம்பவங்களை கண்டறிதல், டிடெக்ஷன். அவற்றை தானாகவே வகைப்படுத்தல், கிளாசிஃபிகேஷன். சம்பவத்தை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும் செயல்முறை, இன்வெஸ்டிகேஷன் ரிமீடியேஷன். முடிவுகளை தொகுத்து அறிக்கை செய்யும் செயல்முறை, ரிப்போர்ட்டிங். இவை அனைத்தும் தானியக்கமாக செயல்பட்டு ஒருங்கிணைந்த முறையில் நடக்க வேண்டும். 22. தானியக்க நடவடிக்கைகளுக்கான தொழில்நுட்பங்கள். ஸ்கிரிப்ட் எழுத்து, ஸ்கிரிப்டிங் சோகஸ்மெலி பழமையான ஆனால் இன்னும் பயனுள்ள வழி. ஏபிஐ, அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ் சோகஸ்மெலி கருவிகள் இடையே தகவல் பரிமாற்றத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் பயன்படும். கிளவுட் சேவைகள், வலுவான கணினி வளங்களை பயன்படுத்தி தானியக்க செயல்களை இயக்குதல். கணினி இயக்க உத்திகள், ரன்புக்ஸ் சோகஸ்மெலி செயல் திட்டங்களுக்கு அடிப்படையாகும். 23. ஒருங்கிணைப்பில் தரவுத்தளங்களின் பங்கு. தரவு என்பது பாதுகாப்பு மேலாண்மையின் இதயம்.
ஒருங்கிணைப்பு தரவுத்தளங்களை இணைத்து பிழைகளை சுட்டிக்காட்டும். தரவு மூலங்கள், அமைப்பின் வலைப்பின்னல், பயனர் செயல்கள், செயல்பாட்டு பதிவுகள். தரவு ஒருங்கிணைப்பு, பல்வேறு தரவுகளை ஒரே இடத்தில் ஒழுங்குபடுத்துதல். பகுப்பாய்வு, தரவின் அடிப்படையில் அபாயங்களை அடையாளம் காண்டல். 24 மனித ஆளுமை மற்றும் பயிற்சி. தானியக்கமும் ஒருங்கிணைப்பும் இருந்தாலும் மனிதனின் பங்கு குறையவில்லை. கருவிகளை சரியாக இயக்க பயிற்சி வேண்டும். தற்செயல் விழிப்புணர்வு, சிச்சுவேஷனல் அவேர்னஸ் வளர்க்கப்பட வேண்டும். புதிய அபாயங்களை கண்டுபிடிப்பதில் மனித நுண்ணறிவு தேவைப்படும். டிவிஎம் செயல்திறன் அளவுகோல்கள் மற்றும் அறிக்கைகள், முழுமையான ஆய்வு. பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் தொடர்பான பிழைகள், vulnerabilities, கண்டறிந்து சரிசெய்வது. டிவிஎம் Threat and Vulnerability Management இன் முதன்மை நோக்கம். இதன் செயல்திறனை அளவிட வேண்டிய அவசியம் பெரிதாகும், ஏனெனில் ஒரு அமைப்பின் பாதுகாப்பு நிலை அதன் டிவிஎம் செயல்திறன் மட்டுமே காட்டும். டிவிஎம் செயல்திறனை கண்காணிக்க பல முக்கிய செயல்திறன் குறியீடுகள் KPIs பயன்படுத்தப்படுகின்றன. அவை பிழைகளை கண்டறிதல், அதற்கு பதிலளித்தல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பதன் வேகம் மற்றும் முழுமை ஆகியவற்றை அளவிடும். 2. KPIs முக்கிய செயல்திறன் குறியீடுகள். ஜனவரி 2 பிழைகள் சரி செய்யப்பட்ட விகிதம், vulnerabilities remediated percentage. விளக்கம், கண்டறியப்பட்ட பிழைகளில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரி செய்யப்பட்ட பிழைகளின் விகிதம். பொருள், 85% என்றால் 100 பிழைகளில் 85 சரி செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும். பயன், இது நிறுவனத்தின் பிழை மேலாண்மை திறனை வெளிப்படுத்தும். அதிக விகிதம் பாதுகாப்பு நிலையை உயர்த்தும். பிப்ரவரி 2 சேவை நிலை ஒப்பந்தம் SLA குள் கண்டுபிடிக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள், percentage of threats found within SLA. விளக்கம், பாதுகாப்பு பிரச்சினைகளை SLA Service Level Agreement காலக்கெட்டுக்குள் கண்டறிதல் விகிதம். குறிப்பாக, உதாரணமாக, SLA 30 நாட்கள் என்றால் 30 நாளுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட அச்சுறுத்தல்களின் வீதம். பயன், அமைப்பின் தடுப்பு திறனையும் வேகமான செயற்பாட்டையும் சுட்டிக்காட்டும். மார்ச் 2 சரிசெய்யும் சராசரி நேரம், Mean Time to Remediate MTTR. விளக்கம், ஒரு பிழை கண்டறிந்து அதனை சரிசெய்ய எடுத்த சராசரி நேரம். எடுத்துக்காட்டு, 30 நாட்கள் என்றால் ஒரு பிழை சரிசெய்யும் சராசரி காலம் 30 நாட்கள். பயன், வேகமான பதிலளிப்பு, குறைந்த அபாய காலம் என்பது MTTR குறைவாக இருப்பதை குறிக்கும். ஏப்ரல் 2 பிழை திருத்தங்களுக்கான சராசரி நேரம், Average Time to Patch Vulnerabilities. விளக்கம், கண்டறிந்த பிழைகளுக்கான திருத்தங்கள் நிறுவப்படும் சராசரி நேரம். பொருள், இது MTTR உடன் தொடர்புடையது, ஆனால் குறிப்பாக பேட்ச் செயலுக்கு மட்டும் பொருந்தும். பயன், மென்பொருள் மற்றும் அமைப்பு பாதுகாப்பை வலுப்படுத்த உதவும். 2. 5. தீர்வு பரப்பளவு, Scan Coverage Percentage. விளக்கம், பாதுகாப்பு ஸ்கேன் செய்யப்பட்ட சொத்துக்களின் assets மொத்த எண்ணிக்கைக்கு சதவிகிதம். உதாரணம், 95% என்றால் 100 சொத்துக்களில் 95 பரிசோதிக்கப்பட்டுள்ளன. பயன், பரவலாகவும் தொடர்ந்து கண்டறியும் செயல்பாடு நிலைத்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும். 3. ஐ வைத்து டிவிஎம் செயல்திறன் அளவிடும் வழிகள். ஜனவரி 3 தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு. நிறுவனத்தின் பாதுகாப்பு கருவிகள், Vulnerability Scanners (SIEM/SOA) மூலம் பிழைகள் மற்றும் அதற்கான நடவடிக்கைகள் குறித்த தரவுகளை சேகரித்தல். இந்த தரவுகளை மைய தரவுத்தளத்தில் ஒருங்கிணைத்து, காலவரிசைப்படுத்தல், பட்டியலிடல், சுருக்கல் செய்து பகுப்பாய்வு செய்வது. பிப்ரவரி 3 அறிக்கை உருவாக்குதல். மாதாந்திர வாராந்திர அறிக்கைகள் வடிவமைக்கப்படும். முக்கிய ஐ கொண்டு அமைப்பின் மேலாளர், பாதுகாப்பு குழுக்கள் ஆகியோருக்கு தெரிவிக்கும். பாதுகாப்பு நிலை, முன்னேற்றம், குறைபாடுகள் மற்றும் பரிந்துரைகள் ஆகியவையும் அறிக்கையில் இடம்பெறும். மார்ச் 3 செயல் திட்டங்கள் தயாரித்தல். கலை அடிப்படையாக கொண்டு குறைவான செயல்திறன் காணப்பட்ட பகுதிகளில் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்.
பிழைகளை குறைப்பதற்கான திட்டங்கள் திட்டமிடல், பயன்பாடு மற்றும் மீண்டும் கண்காணித்தல். 4. KPI அளவீடுகளில் ஏற்படும் சவால்கள். ஜனவரி 4 தரவு துல்லியமின்மை. பிழை தரவு முழுமையாக சேகரிக்கப்படாதால் களின் மதிப்பீடு தவறாக இருக்கும். தவறான தகவல் பாதுகாப்பு நிலையை நாசமாக காட்டலாம். பிப்ரவரி 4 ஐ மீறல். ஒரு சில காரணங்களால் பிழைகளை சரிசெய்ய முடியாமை. இதன் காரணமாக நிறுவனத்தின் பாதுகாப்பு மதிப்பை பாதிக்கும். மார்ச் 4 பரப்பளவின் குறைவு. அனைத்து சொத்துகளும் பரிசோதிக்கப்படாமல் இருப்பது பரப்பளவு குறைவாக காட்டும். இதனால் பிழைகள் மறைந்து போய்விடும் அபாயம் அதிகரிக்கும். 5. களை மேம்படுத்தும் நடைமுறைகள். ஜனவரி 5 தானியக்க பரிசோதனை. தொடர்ந்து செயல்படும் ஸ்கேன்கள் மூலம் பிழைகளை விரைவாக கண்டறிதல். தானியக்க நிர்வாக கருவிகளுடன் இணைந்து மறு சோதனை செய்யும் முறை. பிப்ரவரி 5 தடையற்ற தகவல் ஓட்டம். பாதுகாப்பு கருவிகள் இடையே இடையூறு இல்லாமல் தரவு பரிமாற்றம். சரியான நேரத்தில் அதிவேகமான தீர்வு நடைமுறை. மார்ச் 5. பயனர் விழிப்புணர்வு. பாதுகாப்பு விதிமுறைகளை கடைப்பிடிப்பதில் ஊழியர்களின் பங்கு. பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தொழில்முறை பயிற்சி. 6. KPI அறிக்கைகள் உருவாக்கும் சிறந்த முறைகள். தகவல் தெளிவு, எளிமையான வண்ணக்கோடுகள், பட்டியல்கள், வரைபடங்கள். தொடர்ச்சி மற்றும் ஒழுங்கு, மாதாந்திர அடிக்கடி அறிக்கைகள். இணையவழி அறிக்கைகள், நேரடி கண்காணிப்பு மற்றும் பகிர்வு. பரிந்துரை சுவடுகள், KPI குறைவுகளை விரைவில் சீர் செய்யும் நடவடிக்கை முன்மொழிவுகள். 7. DVM செயல்திறன் மேம்படுத்தும் பயன்கள். நிறுவன பாதுகாப்பு நிலை உயரும். அபாயங்கள் குறைந்து செயலிழப்புகள் குறைவாகும். நிதி மற்றும் நேர வளங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படும். கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும். DVM செயல்திறன் KPIs மற்றும் அறிக்கைகள் என்பது நிறுவனம் எவ்வாறு அபாயங்களை கண்டறிந்து பதிலளித்து தடுப்பது என்பதை தெளிவாக காட்டும் ஒரு மிக முக்கிய கருவியாகும். இதன் மூலம் பாதுகாப்பு நிர்வாகிகள், மேலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்களது செயல்திறனை மதிப்பாய்வு செய்து தொடர்ந்து மேம்படுத்தும் வழிகளை தேர்வு செய்ய முடியும். இந்த அறிக்கை முறைகள் மற்றும் KPIs பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிவார்ந்த முறையில் திட்டமிட உதவுகின்றன. ஒரு வலுவான அச்சுறுத்தல் மற்றும் பாதிப்பு மேலாண்மை Threat and Vulnerability Management DVM திட்டத்தை உருவாக்குவது அமைப்பின் தகவல் பாதுகாப்பு நிலையை மேம்படுத்துவதற்கும் சீரான செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்கும் முக்கியமானது. இது அபாயங்களை முன்னெச்சரிக்கையாக கண்டறிந்து அவற்றை முன்னுரிமைப்படுத்தி சரிசெய்யும் செயல்முறைகளை அமைப்பதன் மூலம் அமைப்பின் பாதுகாப்பு சூழலை வலுப்படுத்துகிறது. முக்கிய கருத்துக்கள். 1. சொத்து பட்டியல் உருவாக்கம் Asset Inventory. அமைப்பின் அனைத்து சொத்துகளையும், உதாரணமாக சேவையகங்கள், பயன்பாடுகள், இறுதிக் கருவிகள், IoT சாதனங்கள், முழுமையாக பட்டியலிடுதல் பாதுகாப்பு மேலாண்மையின் முதல் படியாகும். இது பாதுகாப்பு ஸ்கேனிங் திட்டங்களை திட்டமிடுவதற்கும் முக்கியமான சொத்துக்களை முன்னுரிமைப்படுத்துவதற்கும் உதவுகிறது. 2. அபாயங்களை முன்னுரிமைப்படுத்தல் Risk-Based Prioritization. கண்டறியப்பட்ட பாதிப்புகளை, அவற்றின் தீவிரம், சாத்தியமான தாக்கங்கள் மற்றும் தொழில்நுட்ப சூழ்நிலைகளைப் பொறுத்து முன்னுரிமைப்படுத்துதல் அவசியம். இது முக்கியமான பாதிப்புகளை விரைவாக சரிசெய்ய உதவுகிறது. 3. தானியக்க செயல்முறைகள் ஆட்டோமேஷன். பாதிப்புகளை கண்டறிதல், அறிக்கையிடல் மற்றும் சரிசெய்தல் போன்ற செயல்முறைகளை தானியக்கமாக்குவதன் மூலம் மனித பிழைகளை குறைத்து செயல்திறனை மேம்படுத்த முடியும். 4. தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு Continuous Monitoring and Assessment. பாதிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து அவற்றின் நிலையை மதிப்பீடு செய்வது பாதுகாப்பு சூழலை மேம்படுத்த உதவுகிறது. இது புதிய அபாயங்களை விரைவாக கண்டறிந்து சரியான நடவடிக்கைகளை எடுக்க உதவுகிறது. 5. அறிக்கைகள் மற்றும் தொடர்பு Reporting and Communication. பாதிப்பு நிலை, சரிசெய்தல் முன்னேற்றம் மற்றும் மீதமுள்ள அபாயங்கள் குறித்து மேலாளர்கள் மற்றும் தொடர்புடைய குழுக்களுக்கு தெளிவான அறிக்கைகள் வழங்குதல்
தகவல் பகிர்வை மேம்படுத்துகிறது. அடுத்த படிகள். 1. டிவிஎம் கொள்கை மற்றும் செயல்முறைகளை வரையறுத்தல். அமைப்பின் தேவைகள் மற்றும் அபாய நிலைகளைப் பொறுத்து டிவிஎம் கொள்கைகள் மற்றும் செயல்முறைகளை உருவாக்குதல். 2. பாதுகாப்பு கருவிகளை ஒருங்கிணைத்தல். பாதிப்பு ஸ்கேனர்கள், சிஎம் கருவிகள் மற்றும் பிழை நிர்வாக கருவிகளை ஒருங்கிணைத்து தகவல் ஓட்டத்தை மேம்படுத்துதல். 3. பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு. பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் பயனர்களுக்கு பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் டிவிஎம் செயல்முறைகள் குறித்து பயிற்சி வழங்குதல். 4. தொடர்ச்சியான மேம்பாடு. டிவிஎம் செயல்முறைகளை புதிய அபாயங்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களைப் பொறுத்து தொடர்ந்து மேம்படுத்துதல். வலுவான அச்சுறுத்தல் மற்றும் பாதிப்பு மேலாண்மை திட்டம் டிவிஎம் புரோகிராம் உருவாக்கம். விரிவான கோட்பாடு. 1. முன்னுரை. தகவல் பாதுகாப்பு என்பது இன்று ஒவ்வொரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக காணப்படுகிறது. தகவல் பாதுகாப்பு துறையில் அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதிப்புகள் threats and vulnerabilities பரந்தளவில் காணப்படும் நிலையில் அவற்றை சரியாக கையாளும் திறன் அமைப்பின் நிலைத்தன்மைக்கும் செயல்திறனுக்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. டிவிஎம் Threat and Vulnerability Management திட்டம் என்பது ஒரு நிறுவனம் எதிர்கொள்ளக்கூடிய அச்சுறுத்தல்களை அடையாளம் காண்பது, மதிப்பீடு செய்வது, முன்னுரிமையுடன் கையாள்வது மற்றும் சரிசெய்வது என்பவற்றை அமைப்பும் ஒருங்கிணைக்கும் ஒரு திட்டமாகும். இது பாதுகாப்பு ஓட்டத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை வழிமுறையாகவும் கருதப்படுகிறது. 2. வலுவான டிவிஎம் திட்டத்தின் கட்டமைப்பு. 2.1 சொத்து மேலாண்மை Asset Management. அனைத்து தகவல் தொழில்நுட்ப சொத்துக்களின் முழுமையான பட்டியலிடல் அவசியமாகும். இதில் கீழ்க்கண்டவை அடங்கும். கணினிகள், சேவையகங்கள், மென்பொருட்கள், வலைப்பதிவுகள், மொபைல் சாதனங்கள், IoT சாதனங்கள். சொத்து பட்டியல் நிர்ணயம் இல்லாமல் டிவிஎம் திட்டம் செயல்பட முடியாது. ஏனெனில் பாதிப்புகளை கண்டறியும் முதல் கட்டமே சொத்துக்களின் காட்சிப்படுத்தலாகும். 2.2 பாதிப்பு கண்டறிதல் Vulnerability Identification. பாதிப்புகளை கண்டறியும் பணி தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும். இதில் பயன்படும் கருவிகள் Nessus, Qualys, OpenVAS, RAPID 7. இந்த கருவிகள் உங்கள் சூழலில் உள்ள மென்பொருள் பிழைகள், தவறான கட்டமைப்புகள், புதுப்பிக்கப்படாத வசதிகள் மற்றும் பாதுகாப்பற்ற அனுமதிகளை கண்டறிய உதவுகின்றன. 2.3 அபாய மதிப்பீடு Risk Assessment. கண்டறியப்பட்ட ஒவ்வொரு பாதிப்பும் உடனடியாக சீர்திருத்த தேவையில்லை. எனவே அவற்றின் தாக்கம் மற்றும் சாத்திய நிகழ்திறனை மதிப்பீடு செய்வது அவசியமாகிறது. இதில் பின்வரும் அம்சங்கள் கணக்கில் எடுக்கப்படுகின்றன. பாதிப்பு தீவிரம் Severity. சொத்து முக்கியத்துவம் Asset Criticality. சாத்தியத்தன்மை Exploitability. வணிகச் சாத்திய பாதிப்பு Business Impact. 2.4 முன்னுரிமை ஒதுக்கல் Prioritization. பாதிப்புகளை சீராக கையாள தேவையானதுதான் முன்னுரிமை ஒதுக்கல். இதில் CVSS மதிப்பீடு, சொத்து வகை மற்றும் வேலை போகும் ASLA ஆகியவை அடிப்படையாக அமைகின்றன. 2.5 சீர்திருத்தம் மற்றும் தீர்வு நடவடிக்கைகள் Remediation Mitigation. பாதிப்புகளுக்கு தீர்வு காணப்படுவது 3 வழிகளில் நடக்கலாம். 1. பேட்ச் செய்வது, பாதுகாப்பு புதுப்பிப்புகளை நிறுவுவது. 2. கன்ஃபிகுரேஷன் மாற்றங்கள், தவறாக அமைக்கப்பட்ட சிஸ்டங்களை சரிசெய்வது. 3. காம்பென்சேட்டிங் கண்ட்ரோல்ஸ், இடைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள். 2.6 செயல்திறன் அளவீடு KPIs and Metrics. அமைப்பின் டிவிஎம் செயல்திறன் இக்குறியீடுகள் மூலம் மதிப்பீடு செய்யப்படுகிறது. சரிசெய்யப்பட்ட பாதிப்புகள் விகிதம் Remediated. சராசரி சீர்திருத்த நேரம் AMTTR. பரிசோதிக்கப்பட்ட சொத்துக்கள் வீதம் Scan Coverage. ASLA அடிப்படையிலான பதிலளிப்பு. 3. வலிமையான டிவிஎம் திட்டத்தை செயல்படுத்தும் கட்டவிழாக்கள். 3.1 மேல்நிலை ஆதரவு. டிவிஎம் திட்டம் வெற்றிகரமாக அமைய மேல்நிலை நிர்வாகத்தின் முழுமையான ஆதரவு முக்கியமானது.
அவர்கள் தேவையான வளங்களை ஒதுக்க வேண்டும். திட்டத்திற்கு வணிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். தொடர்ச்சியான கண்காணிப்பை வழங்க வேண்டும். 3.2 ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்முறை மற்றும் கொள்கைகள். ஒவ்வொரு செயல்பாடும் எழுதப்பட்ட கொள்கைகளின் கீழ் அமைய வேண்டும். உதாரணமாக, பாதிப்பு சோதனை அறிக்கைகள், வெளியீடு விதிமுறை, ஏசெலே திட்டங்கள், பதிலளிப்பு காலகட்டங்கள். 3.3 பணியாளர் பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு. உண்மையான பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தொழில்நுட்ப மற்றும் வணிக ஊழியர்களும் பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றி அறிந்திருக்க வேண்டும். சமூக பொறுப்புடன் செயல்பட வேண்டும். 4. தொடர்ந்து மேம்படும் ஒரு டிவிஎம் சூழல். ஒரு டிவிஎம் திட்டம் ஒருமுறை அமைத்த பிறகு நிறைவு அல்ல, அது தொடர்ச்சியான மேம்பாடுகளுடன் செயல்பட வேண்டும். புதிய பாதிப்புகளைப் பற்றி கற்றுக்கொண்டு அவற்றை செயல்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழல் மாற்றங்களைப் பொறுத்து திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும். 5. பின்வரும் தொடர் நடவடிக்கைகள், நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். 1. டிவிஎம் பொறுப்பாளர்களை நியமிக்கவும். 2. முழுமையான சொத்து பட்டியலை உருவாக்கவும். 3. பாதிப்பு ஸ்கேனிங் கருவிகளை நிறுவவும். 4. அபாய மதிப்பீடு கட்டமைப்பை உருவாக்கவும். 5. முதற்கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளை முன்னுரிமைப்படுத்தவும். 6. மாதாந்திர செயல்திறன் அறிக்கைகள் உருவாக்கவும். 7. வருங்கால பணிகள் மற்றும் நிதி திட்டங்களை பரிசீலிக்கவும். ஒரு வலுவான த்ரெட் அண்ட் வால்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் (TVM) திட்டம் என்பது தற்போதைய மற்றும் எதிர்கால தகவல் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான உறுதியான அடித்தளமாக அமைகிறது. இந்த திட்டம் சரியாக உருவாக்கப்பட்டு பின்பற்றப்படுமானால் அது பாதுகாப்பு மீறல்களை குறைக்கும், தரவின் நம்பகத்தன்மையையும் காப்பாற்றும், வணிக இடையூறுகளை தவிர்க்கும். இத்தகைய திட்டங்களை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களே பாதுகாப்பு சூழலில் நீடித்த நிலைத்தன்மையை அடைய முடியும். 7. தகவல் வழிநடத்தல் மற்றும் அறிக்கையிடல் கம்யூனிகேஷன் ரிப்போர்ட்டிங். அச்சுறுத்தல் மற்றும் பாதிப்பு மேலாண்மையின் (TVM) வெற்றிக்கு அடிப்படை தூணாக அமைவது அமைப்பில் உள்ள பல்வேறு பங்குதாரர்களிடையே தொடர்ச்சியான, தெளிவான மற்றும் பயனுள்ள தகவல் பரிமாற்றம் ஆகும். இந்த தகவல் பரிமாற்றம் கீழ்க்கண்ட நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்திடம் பாதுகாப்பு நிலையை தெளிவுபடுத்த, தொழில்நுட்ப குழுக்களுக்கு நடவடிக்கை எடுக்க தேவையான தகவல்களை வழங்க, பிழைகளை மீளாய்வு செய்யவும், எதிர்கால அபாயங்களை தடுக்கவும். அறிக்கைகள் மாதாந்திரம், காலாண்டுதோறும் அல்லது முக்கியமான பாதிப்பு நிகழ்வுகளுக்கு பின்னர் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறான அறிக்கைகளில் அடங்க வேண்டியவை: கண்டறியப்பட்ட பாதிப்புகளின் எண்ணிக்கை, சரிசெய்யப்பட்டவை மற்றும் மீதமுள்ளவை, சராசரி தீர்வு நேரம், எதிர்பார்க்கப்படும் அச்சுறுத்தல்கள். 8. செயல்முறைகள் மற்றும் உள்நடப்பு ஆய்வுகள் (Processes Internal Reviews). ஒரு நிலையான TVM திட்டம் செயல்முறை ஒழுங்கு, உள்நடப்பு ஆய்வுகள் மற்றும் வழிகாட்டுதல்களால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்த நடவடிக்கைகள் பயன்பாடுகளுக்கு முன்னோட்ட சோதனை (Pre-Deployment Assessment), நிரந்தர பாதிப்பு கண்காணிப்பு (Continuous Vulnerability Monitoring), சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கான நிலையான வழிகாட்டி (Remediation Playbooks), நடவடிக்கைகள் தாக்கி ஆய்வு (Post-Incident Review). இவை அனைத்தும் ஒவ்வொரு பாதிப்பும் ஒரு நிலையான செயல்முறை வழியாக கையாளப்படுவதை உறுதிப்படுத்தும். 9. ஆட்கள் மற்றும் வல்லுநர்களின் பங்கு. TVM திட்டம் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு சரியான மனித வளம் மற்றும் வல்லுநர் பங்களிப்பு தேவைப்படுகிறது. இதில் செயல்பாட்டு பாதுகாப்பு குழு (Security Operations Team), செயல்திட்ட நிர்வாகி TVM Program Manager, சமர்ப்பணப்பட்ட நெட்வொர்க் சிஸ்டம் நிர்வாகிகள், அபாய விஞ்ஞானிகள் (Threat Analysts). இவர்கள் ஒவ்வொருவரும் பாதிப்பு கண்டறிதலிலிருந்து தீர்வு முயற்சிகள் வரை பங்கு வகிக்க வேண்டும். குறிப்பாக ஒத்துழைப்பு (Collaboration) முக்கியத்துவம் பெறுகிறது. 10. உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சட்டங்களுடன் பொருந்தும் நிலை
கம்ப்ளையன்ஸ். ஒரு டிவிஎம் திட்டம் உருவாக்கப்படும்போது அது பின்வரும் சட்ட மற்றும் விதிமுறைகளுடன் இசைவடைய வேண்டும். ISO IEC 27001. GDPR பொது தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை ஐரோப்பா. BCIDAS கடன் அட்டை தரவு பாதுகாப்பு தரநிலை. NIST ஃப்ரேம்வொர்க் அமெரிக்க அரசு வழிகாட்டி. இவை அனைத்தும் அமைப்பின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியான திசையில் அமையின்றி இருப்பதற்கான வலுவான அடிப்படையாக அமைகின்றன. 11. தொழில்நுட்ப மேம்பாடுகளின் பயன். டிவிஎம் திட்டங்களில் தொழில்நுட்ப மேம்பாடுகள் முக்கிய பங்காற்றுகின்றன. உதாரணமாக, கலை நுண்ணறிவு AI மற்றும் இயந்திர கற்றல் மஷீன் லேர்னிங் பாதிப்புகளை முன்னறிவிப்பதற்கும் ஏற்படும் சிக்கல்களை தானாக அடையாளம் காண்பதற்கும். மிகைவாக வளரும் பகுப்பாய்வு கருவிகள் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வெவ்வேறு தொழில்நுட்ப தரவுகளை ஒருங்கிணைத்து பட்டியலிடல் மற்றும் முன்னுரிமை நிர்ணயத்தில் உதவுகிறது. தானியக்க நிரலாக்கம் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் மனித இடைமறைகளை குறைத்து செயற்பாடுகளை வேகமாக்கும். 12. தொலைநோக்கு இலக்குகள் மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு. டிவிஎம் திட்டம் என்பது ஒரே நாள் பணி அல்ல, அதன் இலக்குகள் தொடர் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் மேம்பாடு மற்றும் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சூழ்நிலை மாற்றங்களை அடிப்படையாகக் கொண்டு வழிநடத்தப்பட வேண்டும். ஆண்டுதோறும் மறு மதிப்பீடுகள். புதிய அச்சுறுத்தல்களை உள்ளடக்கும் நிலையான கையேடுகள். பணியாளர்களுக்கான வழிகாட்டி நூல்கள் மற்றும் பயிற்சி திட்டங்கள். சூழ்நிலை மாற்றத்துக்கேற்ப செயல்முறை மாற்றங்கள். ஒரு வலுவான டிவிஎம் திட்டம் என்பது பாதுகாப்பு மேலாண்மையில் நீடித்த நிலைத்தன்மையை உருவாக்கும் ஒரு நீண்ட பயணம். அமைப்பின் ஒவ்வொரு பகுதிக்கும் இது பங்காற்ற வேண்டிய ஒரு பொது பொறுப்பாகும். இதில் நிர்வாகம், தொழில்நுட்ப நிபுணர்கள், பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப பயனர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இத்தகைய திட்டம் ஒழுங்குமுறை, தொழில்நுட்பம் மற்றும் மனித சக்தியின் இணைப்பை அடிப்படையாகக் கொண்டு செயல்பட்டால்தான் ஒரு நிறுவனம் தனது தகவல் பாதுகாப்பு இலக்குகளை உறுதி செய்ய முடியும்.